கடவுளின் படைப்பின் உயர்ந்த படைப்பு எது? ஏன் விவாதிக்க வேண்டும்? உரை: கடவுளின் படைப்பு பற்றிய சில உண்மைகள். பெண்தான் கடவுளின் உயர்ந்த படைப்பு. காரணம், பெண்தான் குழந்தையை 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்று அந்த குழந்தையை காக்கிறாள். அதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபடுகிறாள். இதற்காக அவளுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அதற்காக கடவுள் ஆணை படைத்திருக்கிறார். ஆண் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனாக அவளையும் அவள் பெற்ற பிள்ளையையும் வளர்ப்பதில் துணை நிற்கிறான். அப்படி துணையாக இருக்க ஆண் அந்த பெண்ணிடம் காதலையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொண்ட பெரியவர்கள் பெண்ணுக்கு கற்பு கட்டாயம் என்றார்கள். ஒரு பெண் தன் கணவனுக்கு உண்மையுள்ளவளாக நடக்க வேண்டும். பிற ஆண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றார்கள். கணவனை இழந்த பெண் மறுமணம் செய்யக்கூடாது என்றார்கள். காரணம், கணவனை இழந்த பெண் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவள் படும் கஷ்டத்தை பார்த்த மற்ற பெண்கள் தன் கணவன் சாகாமல் உடல் நலத்துடன் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான். இதை ஆண்கள் விரும்புகிறார்கள். உடன்கட்டை ஏறுதல் மற்றும் ஏற்றுதல் இந்த வகையை சேர்ந்ததுதான். கணவனை இழந்த பெண்கள் பூவும் பொட்டும் வைக்கக்கூடாது, கணவன் கட்டிய தாலியை கழட்டிவிட வேண்டும் என்றார்கள். இதை பார்த்த பிற பெண்கள், ஐயோ, என் கணவன் சாகக்கூடாது, என் பூவையும் பொட்டையும் யாரும் பறிக்கக்கூடாது என்று கடவுளை வேண்டினார்கள். இதை பெரும்பான்மையான ஆண்கள் விரும்பினார்கள். குழந்தைக்கு தந்தையின் பெயரை இனிஷியலாக போட வேண்டும் என்றார்கள். அதாவது அந்த குழந்தை தாய்க்குச் சொந்தமில்லை, தந்தைக்குத்தான் சொந்தம் என்று உணர்த்துவதற்காகத்தான். இதை பெரும்பான்மையான ஆண்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது போன்ற பல ஏற்பாடுகளை செய்து ஆண்களுக்கு தன் மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் செயற்கையான பாசத்தை உருவாக்கினார்கள். ஆனால் பெண்ணுக்கு தான் பெற்ற பிள்ளைகள் மீது செயற்கையான பாசத்தை உருவாக்க அவசியமில்லாமல், காரணம் தாய் பாசத்தை கடவுள் படைப்போதே கொடுத்துவிட்டார். குழந்தையை நன்கு வளர்க்க கணவன் துணை தேவை என்பதால் பெரும்பாலான பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது சரி என்று கருதுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த நம் நாட்டு பெரியவர்கள் பெண்ணை பார்த்து ஆணுக்கு அடிமையாகி அவனை அடிமையாக்கு என்றும், ஆணை பார்த்து பெண்ணை அடிமையாக்கி அவளுக்கு அடிமையாகிவிடு என்றும் சொல்லிக் கொடுத்தார்கள். இதை பெரும்பான்மையான ஆண்களும் பெண்களும் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள். இதை கெடுக்கிறதற்கு ஈவரா? பெரியார் போன்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம். ஒரு சில மட்டும். முதலில் சுயமரியாதை சீர்திருத்த திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். பெரியார் சொல்வதென்ன? திருமணத்தை பல பேர் முன்னிலையில் அதிக செலவு செய்து முடிக்கக்கூடாது. 2 மாலை வாங்கிக் கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் திருமணம் செய்து கொள்ளுங்கள். 100 ரூபாய் செலவில் முடிந்துவிடும். அதேபோல் விவாகரத்து வேண்டும் என்றால் நீதிமன்றம் 100 ரூபாய் செலவில் டைவர்ஸ் கொடுத்துவிட வேண்டும் என்றார்கள். இது சில ஆண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. நிறைய திருமணங்கள் எளிதாக செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நம் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரிய ஆபத்திலிருந்து தமிழ்நாடு தப்பித்தது. அடுத்து பெரியார் என்ன சொல்றார் என்று பார்ப்போம். குழந்தை பாசம் இருப்பதால் தான் பெண்கள் ஆணுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பெண் அடிமை நீங்க வேண்டும் என்றால் பெண்கள் தம் கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துவிட வேண்டும், பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார். நல்ல வேளையாக தமிழ்நாடு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு தப்பியது.